ஆட்டோக்காரனே. இது ஆட்டோக்காரனா? ஏன்டா என்னை பார்த்து ஆட்டோக்காரன் மாதிரியா தெரியுது? இல்லண்ணே, சட்டம் நல்லா இருக்குல்ல, அதான் சொன்னேன். ஏய், சட்டை நல்லா இருக்குன்னு எதுலடா கைய வைக்கிற? ஆட்டோக்காரன்னு சொல்றா. ஆட்டோக்காரன் தானே சொன்னேன், காய்க்கு சட்டை போட்டிருக்கீங்களா, அதான் சொன்னேன். சரி, இப்போ உனக்கு என்னடா வேணும்? அதுவானே, கல்யாணம் முடிஞ்சு 7-8 வருஷம் ஆச்சு. சரி, எனக்கு ஒரு குழந்தையுமே இல்ல. ஏய், அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நீ ஒண்ணும் பண்ண சொல்லல, அதான் ஆஸ்பத்திரியில போய் காட்டலான்னு இருக்கேன். என்னத்தடா? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லனே, போய் உடம்ப செக்கப் காட்டலான்னு இருக்கேன்னு. உடம்பையா? சரி சரி சரி, எந்த ஹாஸ்பிட்டலு? ஆஸ்பத்திரி பேர் தெரியல, நல்ல தம்பின்னு நினைக்கிறேன். டாக்டர் நல்ல தம்பி, நல்ல தம்பி சார். ஆமா, நல்ல தம்பி. ஹாஸ்பிட்டல் பேரும் அதே தான்டா, நல்ல தம்பி கிளினிக். நல்ல தம்பி. ஆமா, அவர் பேருக்கு ஏத்த மாதிரி உன்னை ஆக்கி விட்டுருவாரு. நல்ல தம்பி, அதே மாதிரி அவர் பேருக்கு ஏத்த மாதிரி உனக்கு நல்ல தம்பி ஆக்கி விட்டுருவாருன்னு சொன்னேன். புரியலையா? சரி, புரியலன்னா அப்படி போய் அவர்கிட்ட காட்டு, அவரே பார்த்துட்டு ஒரு லேக்கி அவனை தருவாரு, எல்லாம் சரியாயிரும். சரிண்ணே, அந்த ஆஸ்பத்திரிக்கு இருந்து ரொம்ப தூரமோ? ரொம்ப தூரம்லாம் இல்ல, ஒரு 2-3 கிலோமீட்டர். ஆமா. சரி, உட்காரு, இறக்கி விடுறேன். எங்கண்ணே? நல்ல தம்பி கிளினிக்கு. எதுக்குண்ணா நடந்து போய்க்கிறேன்னே? 3னா 3, ஒரு 5 கிலோமீட்டர் வரும்யா. நான் லிப்ட் கேட்டு போய்க்கிறேன்னே. லிப்ட் கேட்டு போறியா? ஆமா. ஏய், சவாரி தானே கேட்டு வந்த நீ? சவாரி கேட்டே வரலையே, அட்ரஸ் கேட்டா வந்தேன். அட்ரஸ் கேட்க வந்தியா? நீ என்னவோ சும்மா அட்ரஸ் கேட்க வந்தோட தொண பேசிட்டு இருக்க மூதே. போடா போ, உன்னையெல்லாம் காட்ட சொல்லி காய எடுச்சுட சொல்லும்டா. சும்மா இருந்தவள சவாரி ஆசை காட்டி ஏமாத்திட்டானே. அழபட சாட்டேன் பிரான், ஒன்றும் பண்ண முடியாது பிரான். இந்த ஆட்டோ டிரைவருங்கண்ணே. ஏன் என்னைய பார்த்தா பைலட் மாதிரியா இருக்கு? நான் தான் இந்த ஆட்டோ டிரைவரு. என்ன வேணே? அதுக்கு இல்ல, காலங்காத்தால இப்படி குடிச்சுக்கிட்டு திர்ற, அதுக்கு தான் கேட்டேன். காலையிலே தண்ணி போட்டாதான் எனக்கு கை கால்லாம் ஓடும். இப்படி குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுன்னா உனக்கு வண்டியே ஓடாது. அதை நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு இப்ப என்ன வேணும்? ஆட்டோ தான் வேணும். ஆட்டோலாம் விற்கிறது கிடையாது, கிளம்பு. ஏய், சவாரிக்கு ஆட்டோ வேணும்டா. சவாரிக்கா? ஏய், வண்டியில உட்காரு. எங்க போன? பக்கத்துல தான் போகணும். அப்ப நடந்து போ. ஆட்டோ இல்லைங்கிறக்காண்டி என்னென்னமோ பேசுறியாடா. என்ன சும்மா விட்டு ஏறி உட்காரியா? ஆலையிலே டென்ஷன் ஆயிரும். அடுத்த ஒரு கட்டிங் யூஸ் ஆகும். யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு உன் வண்டியில வந்து சவாரி கேட்டு இப்படி வெடுவெடுன்னு பேசினா எப்படி காலங்காத்தாலேயே? ஏன் மனசுல வச்சுக்காது. நீங்க வந்தோடனே ஆட்டோ டிரைவர் எங்கன்னு கேட்டீங்கல்ல, ரொம்ப சங்கடமா போச்சு. அப்புறம் என்னைய பார்த்தா எப்படி தெரியும்? ஆட்டோ டிரைவர் நடந்துட்டா மனசுல வச்சுக்காது. இப்ப எங்கனே போன? போங்க, சொல்றேன் போற வழியில. சரி. ஏப்பா தம்பி, இப்படி காலங்காத்தாலே குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா என்னத்த விளங்க போகுது வாழ்க்கை? அதாவதுனே, குடிச்சாதான் எனக்கு என்ன செய்யறது, எல்லாமே ஓடுது கை கால்லாம். என்ன பண்ண சொல்றீங்க? காலை குடிச்சு பழகாத, அடியாய் தொலைஞ்சிருவேன். எனக்கே இப்படி சொல்றீங்க. என் நண்பன் ஒருத்தன் இருக்கான், மணி. அவன் எல்லாம் குடிச்சான்னு வச்சுக்காங்களேன், ஒரு பாட்டில் புள்ள ஒரே நேரத்துல உட்காந்து குடிப்பானே, அந்த அளவு பெரிய குடிமகன் அவன். எனக்காக குடிச்சா கையால தான் ஓடாது, அவன் குடிக்கலைன்னா வாழ்க்கையே ஓடாது. அந்த மாதிரி ஆளு. அது மட்டும் இல்லனே, அவன் ஒரு பாட்டில் புள்ள குடிச்சிட்டு 2 பாட்டில் போய வாயில கொட்டிட்டு 2 பக்கம் சிகரெட்டை வச்சு கப்புன்னு எடுப்பானே. தம்பி சும்மா போங்க தம்பி, மானிட்டர் மணி அந்த மணின்னு சும்மா நச. அது மட்டும் இல்ல, எல்லாரும் மூக்குல போக விட்டு தானே பாத்திருக்கிய. என் மாப்பிள்ள மூளை வழியா போக விடுவானே, மூளை வழியா. தம்பி போடா, சும்மா தொணன்னு இருக்காம பத்தியெல்லாம் பேசி. ஆனா மணி சொன்னல மாப்பிள்ள, அந்த வர்றான் பாருங்க. அவனுக்கு மாப்பிள்ள மணி நல்லா இருக்கியாயா? ஆளே பார்க்க முடியல. எவ்வளவு நாளாச்சு உன்னைய பார்த்து. 100 ஆயிடுச்சு. அவனுக்கு இப்பதான் ஒரு ஆள் உன்னைய பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். தெரிஞ்ச சாரி வந்த ஒரு ஆளு தான். வா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வா அண்ணே, நான் சொன்னேன்ல மாப்பிள்ள மணி, இதா இருக்கான் பாருங்க, டேலண்டான ஆளு மாப்பிள்ள. அண்ணன் பாத்துக்க. மச்சான், நீங்க எங்க இங்க? ஓ, நீங்க தான் அந்த மானிட்டர் மணியா? மச்சானா? நண்பரா? இல்ல, அவர் தங்கச்சி தான் நான் கல்யாணம் பண்ண போறேன். கல்யாணம் பண்ண போறியா? பொண்ணுன்னு கேட்டு வீட்டு பக்கம் வந்த பிறண்ட காலை வெட்டி போடுவேன். மச்சான், நல்ல வேளை இந்த பொறுக்கி. மச்சான் போறாரா? அவருக்கு என்னடா சொல்லி வச்ச? அதுக்கு இல்லடா,
வாடகை காசு கொடுக்காம போறான்டா. அண்ணே ஆட்டோல நல்லா ஓடுதானே? வேலை பார்த்து எடுத்து வந்திருக்கேன், நல்லா ஓடுதானே இருக்கிற? அதை கேட்கலண்ணே, சவாரிலாம் நல்லா ஓடுதா? சவாரி ஏதோ போகுது, ஏதோ போகுது. சரி 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 சரி. என்ன வேணும் உனக்கு? இல்ல ஆட்டோ ஓட்டலாம்னு தான் கேட்டேன். நீ ஓட்ட போறியா? இருக்கிற ஆட்டோ பத்தாது, நீ வேற ஆட்டோ எடுத்து ஓட்ட போறியா? சரி சரி, நம்ம வேலை போயிட்ட எடுத்து ஓட்டு. சரிண்ணே. டேய் எங்கடா உள்ள போற? ஆட்டோ ஓட்டதான். ஏன் வண்டி ஓட்டுற பத்தி தான் கேட்டியா நீ? ஆமாண்ணே. புது ஆட்டோ எடுக்கலையா நீ? நீ வேற புது வண்டிக்கு நான் எங்க போறது? வெளியே வாடா. போடா போடா. தேவையில்லாம அடிக்கிற வேலை வச்சுக்காத. ஆட்டோ இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. கையை வச்சுக்கிட்டு வச்சுக்கோ. போடா யாரு போடா, இருக்கிற போற சப்புன்னு இருக்குவியோ? நீ அடிச்சிட்டீல. போடா. சவாரி இல்ல ஒண்ணு இல்ல, நானே எரிச்சல்ல என் மேல கைய வச்சுட்டீல. போடா. யாருன்னு காட்டுறேன்டா. யாரா? யாருன்னு தெரியாம தானே நீ என்கிட்ட மோதுற. நீ யாரா? எங்க அண்ணன் யாரு தெரியுமா? யாரா உங்க அண்ணன்? ஒன்னேவே தெரியல உங்க அண்ணன் யாரா? தெரியல. புலிப்பாண்டி தம்பிடா. யாரு? புலிப்பாண்டி தம்பினா. இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்லி டேய் டேய் இவ்ளோ தம்பி சாரிடா. செல்லம் அங்க டேய் சாரி. ஐஸ்லாம் வைக்காத. டேய் டேய் தெரியாம அடிச்சிட்டேன்டா. நீ விடுடே. புலிப்பாண்டி அண்ணன்டா. அவனை கூட பிறக்காத அண்ணன்டா. அதெல்லாம் இல்ல. உன் பேர் என்னடா? பேரே இல்லடா எனக்கு. பேர் வைக்கலாம் பரவாயில்லடா. எங்க அண்ணன் சொல்லி கொடுத்து உன்னை அடிக்க சொல்றேன். வாடா வாடா. ஆட்டோ தானே நீ? புலிப்பாண்டி வந்தா கொண்டு வருவானே. சோ எலடி மேல இருக்க கோவத்தை இவன்ட்ட காட்டினது ரொம்ப தப்பா போச்சு. A few moments later. புலிப்பாண்டி இவ்வளவு வேகமா வர்றான். ஏய் எவனே தம்பி அடிச்சது? என்ன சொல்ற? தம்பி அடிச்சு விட்டாங்களே. யாருன்னு அடிச்சா? சங்கட்டம் அது யாருன்னு உனக்கு தெரியாதா? அண்ணே நான் தான் தம்பி அடிக்க விடுவோம். நானே இப்பதானே வர்றேன் சவாரி போயிட்டு, புரிஞ்சுக்கணே. ஏய் என்னடா நாடகம் மாறியா? நீ அடிக்கணும். வேற எவன்டா அடிச்சது? நாங்க எப்படி அடிப்போம் தம்பிய? புலிப்பாண்டி என்ன தம்பி? முத ஆட்டம் யாரா? அண்ணே என்னண்ணே சட்டையெல்லாம் கை வைக்கிற வெளியே எடுத்து வச்சு? சத்தியமா எனக்கு தெரியாது. அண்ணே நம்ம ஸ்டாண்ட்ல ஒருத்தர் இருக்கா, ரொம்ப கெடும்பு பிடிச்சவன். எனக்கு தெரிஞ்சு அவனா தானே இருக்கும். பங்காளி என்ன நீதானே முத வண்டி? நான் தான். தெரியாது உனக்கு? அனுப்பிவிடு. இல்லண்ணே போனேன். ஏய் நீதான் முத வண்டியா? நான் தான் முத ஆட்டோ. ஏறத்தானே வந்திருக்காங்க. ஏறுவாங்க. பங்காளி வா பங்காளி. ஆமா அது என்ன புது ஆட்டோவா இருக்கு? நம்ம ஸ்டாண்ட்ல நிக்க விட்டுருக்கிய? நம்ம சொந்தக்கார பையன் தான் பங்காளி, புதுசா வண்டி எடுத்திருக்காப்ல. சரி அதான் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாண்ட்ல சேர்த்து விட்டேன். அப்படியா? சரி பங்காளி சரி பங்காளி. நம்ம பையன் தான் பங்காளி. சரி சரி. சத்தம் போட்டுறாதீங்க, பார்த்து எடுத்து சவாரி கொடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்க, நீங்க எதுவும் கவலைப்படாது. நீங்க பாருங்க. அட அந்த தம்பியும் வந்துட்டாரு போல. தம்பி என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். பங்காளி சொன்னாப்ல ஏதோ சொந்தக்கார பயலாம்ல. சரி சரி அதான் சொன்னாப்ல. எதுக்கு நீங்க பயப்படாதீங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனைனாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். நம்ம ஸ்டாண்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி தொழில எத்தனை வருஷமா இருக்கீங்க? 2-3 வருஷமா. 2-3 வருஷமா? சரி 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 சரி. நம்ம இன்னும் மேலும் நல்லா தொழில கத்துக்கங்க. என்ன நல்லா தொழிலை கத்துக்கிட்டு இந்த ஆட்டோ இல்லை நிறைய ஆட்டோ எடுங்க. அதுக்கான இதை நம்ம பார்க்கணும். மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் நிறையா அப்படி இப்படிதான் இருக்கத்தான் செய்யும். நீங்க எதுனாலும் நீங்க நம்மள்ட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். காய கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன். சோம்பேறி மேடம் போனேன் போலாமா? சோம்பேறி மேடமா? ஏறுங்க ஏறுங்க தம்பி, வண்டி எடுப்போம். நீங்க கூட்டு போங்கண்ணே. என்னண்ணே இது? தம்பி இருக்கட்டும்ண்ணே, நீங்க கூட்டு போங்க. எதுக்குப்பா? நீ தான்ப்பா முத ஆட்டோ முத சவாரி, நீ தான் இது பண்ணணும். ஏறுங்க. இருக்கட்டும்பா. தம்பி சில சவாரி அந்த மாதிரி தான் லூசுகளா வருங்க. என்னன்னு பாத்துக்கங்க. ஒண்ணும் இல்லை, எடுங்க. ரொம்ப நன்றிண்ணே. இருக்கட்டும்பா வண்டி எடுப்பா. உங்க கையால, உங்க பொண்ணான கையால இந்த வண்டியை லேசா மூவ் பண்ணி கொடுங்கண்ணே. நீங்களே எடுங்கப்பா. நான் எதுக்கு பண்ண? அந்த அளவுலாம் பெரிய ஆள் இல்லப்பா. நீங்க தானே பண்ணி தரணும். ஆசனே மூவ் பண்ணி கொடுங்கண்ணே, தயவு செய்து. சரிப்பா எடுத்துறேன். நல்லா இருப்பேன். இந்த காலத்துல இப்படி ஒரு பயலாம். தம்பி இந்த ஆட்டோன்னு இல்லாம இன்னொரு 2-3 ஆட்டோ எடுத்து இது ஒன்று நல்லபடியா ஓடணும். அல்லவா? வா தம்பி வண்டி எடுக்க. ரொம்ப நன்றிண்ணே. இருக்கட்டுமா தம்பி. இதான் உங்களுக்கு முடிவு கிடையாது, இதான் உங்களுக்கு தொடக்கமே. இதே மாதிரி நல்லா சவாரி எடுத்து நல்லா இது பண்ணுங்க. தம்பி என்னமா வித்த காட்டுறாரு? 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன வண்டி எடுத்து அவன்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்க? அவர் எடுத்துட்டு போல, நான் தான் அவருக்கு என் கையால ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து வெளியே எடுத்து கொடுத்து போயான்னு வழி அனுப்பி வச்சிருக்கேன். எங்கடா போறான்? சவாரி போறான். யார் வண்டியில யாரா சவாரி போறா? அவர் வண்டியில அவர் போறாரு. உனக்கு என்ன செய்யுது? அது ஏன் வண்டிடா? அது எது உன் வண்டி? ஆமா. அப்ப அந்த தம்பி யாரு? உங்க ஃப்ரெண்டா?